வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நீங்க பார்க்க போறது கிராமத்து சமையல்ல பீக்கங்காய் பொரியல். அதுக்கு தேவையான பொருள்கள்: பீக்கங்காய் பட்டையை சீவிட்டு நறுக்கி வச்சிருக்கேன், சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், துருவின தேங்காய், வெள்ளைப்பூடு நறுக்கி வச்சிருக்கேன், கடுகு உளுந்தம்பருப்பு, கொடமிளகா, தேங்காய் எண்ணெய், பெருங்காய பொடி, உப்பு, கருவேப்பிள்ளை. இப்ப பார்க்க போலாமா? அடுப்பை பற்ற வச்சு சட்டியை காய வச்சிருக்கேன். இப்போ அதில் எண்ணெய் ஊற்றுறேன், தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு 25 கிராம் எண்ணெய் ஊற்றினா போதும். காஞ்சிருச்சு. அதில் கடுகு உளுந்தருப்பு கொஞ்சம் போடுறேன். நல்லா பொரியுது. அதில் சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் வெட்டி வச்சிருக்கிறேன், அதை கொட்டுறேன். ஒரு கொடமிளகா வெட்டி வச்சிருக்கேன், அதையும் கொட்டுறேன். ரெண்டையும் நல்லா வதக்குறேன். அதுலயே ஒரு 3 வெள்ளைப்பூடு அதையும் அதில் போடுறேன். கொஞ்சம் பெருங்காய பொடி 1 ஸ்பூனு, அதை நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிள்ளையும் போட்டுரும். நல்லா வதங்கட்டும். இப்போ இது ஒரு பீக்கங்காயை நறுக்கி வச்சிருக்கிறேன். இந்த பீக்கங்காயை அதுலேயே போடுறேன். அப்படியே வதக்கி விட்டு 1 கிளாஸ் தண்ணியை ஊற்றி மூடி வச்சிட வேண்டியதுதான். அதில் கொஞ்சம் 1 கிளாஸ் தண்ணியை ஊற்றி மூடி வச்சிடுறேன். இந்த சின்ன கிளாஸால் 1 கிளாஸ் ஊற்றினா போதும். அதுலேயே கொஞ்சம் உப்பையும் போட்டுங்க. இப்போது இது சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சிருங்க. இதில் 2 பச்சை மிளகாய் வெட்டி போடுறேன். நல்லா வேகட்டும், அப்படியே மூடி வச்சிருங்க. ஏன்னா பீக்கங்காயில் தண்ணி இருக்கும். நம்ம 1/2 கிளாஸ் ஊற்றிருக்கோம், பீக்கங்காயிலையும் தண்ணி இருக்கும். அது 1/2 கிளாஸ் ஊற்றினாக்கா நல்லா தண்ணி, அந்த தண்ணி இந்த தண்ணி வேகிறது சரியாக இருக்கும். இப்போ மூடி வைக்கிறேன். பீக்கங்காய் பொரியல் ரெடி ஆயிருக்கு. சூப்பராக கொடமிளகாய் பீக்கங்காயும் அருமையாக வெந்துருச்சு. இப்போ இதில் தேங்காய் கொட்டுறேன். சின்ன தேங்காய் கொஞ்சம் திருவி வச்சிருக்கேன், அதை கொட்டுறேன். பீக்கங்காய் பொரியல் ரெடி ஆயிருக்கு. செம்ம டேஸ்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இது மாதிரி செஞ்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு பீக்கங்காய் பொரியல். நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா ருசியாக நல்ல டேஸ்டாக இருக்குது. கொடமிளகாயும் போட்டிருக்கோம்னா நல்ல வாசமாக நல்லா இருக்குது. இது நல்லா சாம்பாருக்கு, ரசத்துக்கு எல்லாம் நல்லா சாப்பிடலாம். குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சாப்பாடில் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா அருமையாக ருசியாக இருக்குது. காரம் எல்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் பார்த்தது பீக்கங்காய் பொரியல் எப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு டிஃப்ரெண்டான சமையலோட உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.